ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதுசாக ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சது என்னென்னு கெஸ் பண்ணுங்கள். எல்லாருமே ட்ராவல் போனால் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் நானே சொல்லிடுறேன். காரப்பொரி செய்ய போகிறோம். கடை ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவையான பொருள்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான பொருள் காரப்பொரி பொரி, அடுத்து சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள், உப்பு, தக்காளி நான் 1 போட்டிருக்கேன், ஒரு 5 கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் மிக்சர், அப்புறம் காராமணின்னு சொல்லி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். காரா பூந்தின்னு சொல்லுவாங்க, காராமணின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தேங்காய் எண்ணெய். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காரப்பொரி செய்கிறதுக்கு. இப்போ எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் தேங்காய் எண்ணெய். இன்னொன்று ஃப்ளேவருக்காக டேஸ்ட்டுக்காகவும் போட்டுக்கலாம். அடுத்து மிக்சர் போட்டுக்கலாம். மிக்சரும் காராமணியும். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து தக்காளி, அடுத்து கருவேப்பிலை. உப்பு வந்துட்டு இந்த பச்சையாக போடுறதுனால கொஞ்சோண்டு போட்டால் போதும், நிறையா போட்டால் ஏன்னா பொரியிலையும் உப்பு இருக்கும், அதனால் ரொம்ப கக்க ஆரம்பிச்சிடும். மிளகாத்தூள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கிண்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நான் கிண்டி முடிச்சிட்டேன். இப்போயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் மாமாலாம். டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 மினிட்ஸ் கூட ஆகாது இது செய்யறதுக்கு. ஓகே, தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டிட்டு போயிருங்க. நாளைக்கு புது வீடியோவோட பார்க்கலாம். பாய்.